ஒரு காலத்தில் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் எம்ப்ளாயி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுற நிலைமைக்கு போன ஒரு கம்பெனி இன்னைக்கு உலக அளவில் குவாலிட்டிக்கு மதிக்கத்தக்க ஒரு பிராண்டாக மாதிரி இருக்காங்க. அது எப்படி தெரியுமா? இது பின்னாடி இருக்கிற ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸ், ஐடியாஸ், பவர்ஃபுல் லெசன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. 1937 ஜப்பானில் டொயோட்டா கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவங்க ஆரம்பித்தப்போ ஜப்பானில் ஒரு பெரிய கம்பெனியாக மாறணும், குவாலிட்டியான கம்பெனியாக மாறணும் அப்படின்றத அவங்களோட ஒரு எய்மாகவே இருந்துச்சு. ஆனால் கனவு அவ்வளோ சாதாரணமாக இல்லை. 1950 2ஆம் உலகப் போர் வருது. ஜப்பானோட எக்கனமி ஃபுல்லாக பாதிக்கப்படுது. அப்போ மக்கள்கிட்ட பணம் இல்லை, கார் வாங்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாச்சு. டொயோட்டாவோட ஃபைனான்சியல் கிரைசிஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அந்த மோசமான சுச்சுவேஷனில் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் டொயோட்டோ அதிகமாக காரை எப்படி விற்கணும் அப்படின்னு சொல்லி அலையலை, காரை எப்படி ரொம்ப குவாலிட்டியாக மாற்றலாம், புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சாங்க. அதுக்காக ஒரு ரெண்டு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட், டைசான்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பிரின்சிபலை வருஷம் விடாமல் ஃபாலோ பண்ணாங்க. சின்ன அப்டேட் பண்ணாங்க. இப்போ உலக அளவில் குவாலிட்டியில் ஒரு மதிக்கத்தக்க பிராண்டாக மாதிரி இருக்காங்க டொயோட்டோ. அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு லெசன் என்னென்னா, பிரச்சனை வராத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் பிரச்சனையை காரணமாக காட்டுறவங்க அங்கேயே ரெட்டுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை பாடமாக பார்க்குறவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க. ஐப் சில பர்சன், திஸ் இஸ் பில்ட் வித் சில பர்சன். ஃபாலோ பண்ணிக்கங்க.